Daily. Taste the Daily. டாக்டர் ஜெமிலா நேற்றைக்கு நீலகிரியில் பேசும்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் வந்து காங்கிரஸ் கட்சி 117 சீட்டு கேட்குறாங்க அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக சொல்றாங்க. எந்த கட்சியாக இருந்தாலும் எங்களுக்கு அதிகமான சீட் வேணும் அப்படிங்கிறத தான் அவங்க முன்வைப்பாங்க. அது உங்க கூட்டணியிலையும் சரி, எந்த கூட்டணியா இருந்தாலும் சரி. இதில் என்ன உடனே வந்து திமுக கூட்டணியிலேயே விரிசல் வந்துருச்சு அப்படிங்கிற அளவுக்கு ஏன் பேசணும்? ஆமாங்க, கூட்டணிக்கு தலைமை ஏற்கிற கட்சி திமுக, அவங்க கட்சி. அப்போது 117 இடத்துல வெற்றி பெற்றால் ஆட்சி அமைக்க முடியும், எல்லாருக்கும் தெரியும். அப்போ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைக்க ஆசைப்படுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களுடைய சாய்ஸ்க்கே நான் விட்டுறேன். மக்களுக்கும் இது தெரியும். ஏன்னா காங்கிரஸ்ன்ற ஒரு கட்சி கொஞ்சமாக தேஞ்சு 50 வருஷத்துக்கு மேலே ஆகி இன்னைக்கு திமுக கூட்டணியிலேருந்து சுத்தமாக வாஷ் அவுட் ஆயிட்டாங்க, வேனிஷ் ஆயிட்டாங்க அப்படின்றது ஒட்டுமொத்த காங்கிரஸ்காரர்களுக்கும் தெரியும், தமிழக மக்களுக்கும் அது தெரியும். அப்போ அதை தாண்டி அவங்க பலம் என்னன்னு காங்கிரஸுக்கு தெரியும். அதையும் தாண்டி எங்களுக்கு 117 இடத்துல வந்து நாங்கள் தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ணோன்ற ஒரு விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க அப்படின்னா இது கூட்டணியை விட்டு விலகி போவதற்கான ஒரு முயற்சியை அவர்கள் எடுக்கிறார்கள். வேறு ஒரு கூட்டணிக்கு போவதற்கு காங்கிரஸ் கட்சி வந்து கொஞ்சமாக தேய்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அப்ப அவங்கள வளர்ச்சி அடைய செய்யணும்னா என்ன பண்ணணும்? அதிகமான சீட்டு வாங்கணும், அவங்களுக்கான அங்கீகாரம் பெறணும், கூட்டணியில இருக்கணும். அது அவங்க கட்சியை வளர்த்துறதுக்காக பாக்குறாங்கன்னு ஏன் நீங்க அப்படி அந்த பறவையில பார்க்க மாட்டீங்க? கட்சியை வளர்க்கணும்னு காங்கிரஸ் நினைச்சிருந்தா இந்த 4.5 வருஷம் ஆயிடுச்சு, இது வரைக்கும் ஏதாவது ஒரு விதத்துல திமுகவை எதிர்த்து எல்லாமே திமுக செய்ததெல்லாம் சரியா? தமிழ்நாட்டுல எந்த பிரச்சனையும் நடக்கலையா? பெண்கள் பாதிக்கப்படலையா? சிறுமிகள் பாதிக்கப்படலையா? எத்தனை விஷயங்கள், எத்தனை சம்பவங்கள், கொலைகள் நடக்குது. ஏன் ஈவன் திருநெல்வேலியை சார்ந்த காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மாவட்ட தலைவருடைய மரணத்திற்கு கூட இவர்கள் எதிர்த்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமோ குரலோ எடுக்கவில்லை. பேசாம இருந்த ஒரு காங்கிரஸ் இயக்கம் எப்படி இது தன்னுடைய கட்சியினுடைய வளர்ச்சிக்காக அவங்க வந்து போராடுறாங்க நம்ம சொல்ல முடியும்? ஒருவேளை கூட்டணியில் இருக்கிறோம், கூட்டணி தர்மத்தை நம்ம கடைபிடிக்கணும், அதனால கம்முன்னு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போவோம் அப்படின்னு இருக்காங்களோ? கூட்டணி என்பது தேர்தல் நேரத்துல வெற்றி பெறுவதற்காக அமைக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இருந்தாதான் அந்த கட்சி கட்சியா இருக்கும். ஆனா இவங்க தேர்தலுக்காக மட்டும் இல்ல, நாங்க கூட்டணி தர்மம்ட்டு காலம் பூரா கூட்டணின்ற பேர்ல கொள்கை கூட்டணி. ஒரு கொள்கை அவர்களுக்கு வந்து 2 பேருக்கும் பொருந்தும். 2 பேரும் குடும்ப கட்சி. அந்த பக்கம் ஒரு குடும்பம், இந்த பக்கம் ஒரு குடும்பம். இதை தவிர வேற எந்த கொள்கையிலும் அவர்கள் வந்து உடன்படுகிறார்களான்னு எனக்கு தெரியல. ஆனா அது ஒரு மிகப்பெரிய கொள்கையா தான் இப்ப பார்க்கப்படுது. தமிழ்நாட்டுல வந்து வேற எதுவுமே இல்ல, திராவிட மாடல் என்ற ஒரு கொள்கை அப்படி சொல்றாங்க. அப்படின்னா இப்ப நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம், திராவிட மாடல் என்பது தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே தலைமை பொறுப்பிற்கு கட்சியிலும் ஆட்சியிலும் வரலாம் அப்படின்றதுதான் இவங்களுடைய திராவிட மாடலா இருக்கு. அந்த மாதிரியான ஒரு மாடலை காங்கிரஸும் எடுத்துட்டு வருதான்னு எனக்கு தெரியல. அப்ப இவ்வளவுதான் காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இல்ல, நான் ரொம்ப ஓப்பனாவே உடைச்சு கேட்கிறேன். 117 சீட்டு அவங்க தான் கேட்கறாங்கன்னா திமுக முதல்ல கொடுப்பாங்களா? 117 சீட்டு முதல்ல அவங்க கிட்ட அவ்வளோ வேட்பாளர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னால அவங்க பார்க்க மாட்டாங்களா? சும்மா கேட்கறது கேட்போம் அப்படின்னு கேட்குவாங்களா? அதை தான் நான் குறிப்பிட விரும்புறேன். நாங்க வேறு ஒரு கூட்டணிக்கு செல்ல தயாராகி விட்டோம் என்பதை திமுகவிற்கு இன்டைரக்டா சொல்றாங்க. சோ திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் விலக போகிறது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, இப்படிப்பட்ட பேச்சுக்கு அதுதான் பொருள். இல்ல, உங்களுடைய கண்ணோட்டத்திலேயே வரணும். அப்படியே அவங்க போறாங்கன்னா ஏன் போகணும்? அவங்களுக்குள்ள எந்த விதமான பிரச்சனையும் இல்ல, நாங்க இன்டாக்டா இருக்கிறோம் அப்படின்னு இல்ல அவங்க சொல்றாங்க. அப்படி சொல்லிட முடியாது. அதாவது கடந்த தேர்தல்ல சில சீட் ஷேரிங்ல ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கலாம். அடுத்த தேர்தல்ல அதை நாங்க வந்து ரெக்டிஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்கலாம். இப்ப அதை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல திமுக இருக்காது. ஏன்னா இவங்க குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு நிறைய சீட் ஏன் கொடுக்க முடியாது? எப்படி கொடுக்க முடியும்? விசிக்கு அடுத்தது வந்துடுறாங்க.
அடுத்தது கம்யூனிஸ்ட் வந்துடுறாங்க. ஏற்கனவே அவங்க வந்து போர்க்கொடி உயர்த்திட்டு இருக்காங்க. இன்னமும் வந்து இன்னும் நமக்கு சுத்தமா தெரிய வரல என்னன்னா வெறும் கூட்டணியில மட்டும் இருக்க போறாங்களா, இனி அடுத்த தேர்தலுக்கு நாங்கள் கூட்டணி ஆட்சியை அமைக்க போறோம்னு சொல்ற வரைக்கும் ஸ்டாலினை விட போறது இல்லை இந்த எல்லா கூட்டணியும். அந்த ஒரு எண்ண ஓட்டம் எல்லார்கிட்டயும் இருக்கு. ஆல்ரெடி வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் வந்து அதிக சீட் கொடுக்கணும்ங்கறாங்க, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, விசிக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால ஈவன் மதிமுக கூட நாங்க வந்து அதிக சீட் கேட்போம்னலாம் அவங்க பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. இதையெல்லாம் பார்த்து காங்கிரஸ் கட்சி இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டாங்களோ, அவங்க எல்லாம் கேக்குறாங்க நம்மளும் கேட்டு வைப்போம் அப்படின்னு கேக்குறாங்களோ. நம்ம டைரக்டா சில விஷயங்கள் சொல்ல முடியாது. காங்கிரஸ் அந்த கூட்டணியிலிருந்து விலகினால் சில கட்சிகளோடு கூட்டணி அமைக்க வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற பல்வேறுபட்ட தகவல்கள் வெளிப்படையாக வருது. ஓகே. சோ இந்த இன்டாக்ட் கூட்டணி நாங்க பிரியவே மாட்டோன்றதெல்லாம் கிடையாது. தேர்தலுக்கு தேர்தல் மாறும். இந்த காங்கிரஸ் பல நேரங்களில் அதிமுகவோடு கூட்டணியில் இருந்திருக்கிறார்கள், திமுகவோடு இருந்திருக்கிறார்கள், மாறி மாறி இருப்பாங்க. அதனால இப்படித்தான் இருக்குன்றது கிடையாது. அவங்களுக்குள்ள ஒரு அதிகார பலத்தை காமிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கட்சின்னு ஒன்று இருந்தா நீங்க கேள்வி கேட்ட மாதிரி தான் குறைந்தபட்சம் நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா இவங்க வந்து காங்கிரஸுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பேஸ் பண்ணி தான் சவுத் இந்தியாவில் நம்ம தமிழகத்தின் எல்லையில் இருக்கக்கூடிய குமரி மாவட்டத்துலலாம் காங்கிரஸ்க்கு ஒரு பலம் இருக்கு. அப்ப அதை அறுவடை செய்யணும், அந்த அந்த ஓட்டுகளை எடுக்கணும்னா அது 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 வந்து திமுகவுக்கு சாதகமா போகுது. அப்ப இந்த மாதிரி சில இடங்கள்ல இருக்கக்கூடிய பாலிசி தானே மேடம் ஒரு அலையன்ஸோட மெயின் ஆப்ஜெக்டிவ் அதுதானே இருக்கலாம். ஒரு இடத்துல ஒரு கட்சி பலமா இருக்கலாம், இன்னொரு கட்சி பலவீனமா இருக்கலாம், இரண்டும் சமமாயிக்கணுங்கிறதுக்காக தான் அலையன்ஸ்ல வராங்க. ரைட்டு. ஆனா எல்லாமே வந்து திமுகவோட இருந்து திமுகவுக்கு அடிமையாகவே அடிமை சாசனத்தை எழுதி கொடுத்துட்டு இருக்க முடியாதுல்ல. அவங்க பலன் அதிகம் திமுகவுக்கு போகுது, இவங்க வருத்தப்படுறாங்க. ஒரு ஆல் இந்தியா பார்ட்டின்ற அடையாளத்தோடு இருக்கக்கூடிய காங்கிரஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டுல எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்ததுக்கு பிறகு அவர்களுடைய தொண்டர்கள் முதல்ல பலகீனப்பட்டு போறாங்க. இப்ப தொண்டர்களை ஊக்குவிப்பதற்காக ஆமா சார வச்சு எடுத்துட்டு சக்கைய குடுக்குறாங்க அப்படின்னாக்கா என்ன சொல்ல வராங்க? அப்ப இவங்க கிட்ட இருந்து இவங்களுடைய இன்ஃப்ளூயன்சஸ இல்ல இவங்களுடைய ஓட்ஸ இல்ல இவங்களுடைய கட்சியினுடைய பலத்தை முழுவதுமாக டிஎம்கே அழிச்சிருச்சுன்றதான் அவர் சொல்றாரு. ஓகே. வேற டைரக்டா சொல்லணும் ஆதரவு வேணும், உங்களுக்கான ரெகக்னிஷன் கொடுக்க மாட்டோம்ங்கறாங்க. அவ்வளவுதான். சிம்பிள். இதே மாதிரியே கூட்டணி கட்சிகள் எல்லாம் எங்களுக்கு இவ்வளவு சீட்டு, எங்களுக்கு அவ்வளவு சீட்டு, அதுல வேணும் இதுல பங்கு வேணும்னு ஒரே நச்சரிச்சிட்டு இருந்தாங்கன்னா திமுக என்ன செய்வாங்க? இல்ல ஏற்கனவே திமுகவுல போய் சேர்ந்ததுனால பல கட்சி வந்து அங்கீகாரத்தை இழந்து போய் நிக்கிறாங்க. இந்த லட்சணத்துல ஆளாளுக்கு வந்து எனக்கு இவ்வளவு சீட்டு உனக்கு இவ்வளவு சீட்டுன்னு அடிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சைலண்டா ஒண்ணுமே நடக்காத மாதிரி முதலமைச்சர் உட்கார்ந்துருக்கிறார் அப்படிங்கிறது வந்து சில பேர் வந்து அவர் பெரிய ராஜதந்திரிகம் அது மாதிரி ஏதோ சொல்றாங்க. ஆனா உண்மையா அரசியல் பார்வையாளர்களுக்கு தெரியும் பயந்து நடுங்கி போயிருக்கிறார் அவரு. அவரோட சைலன்ஸ்க்கு பின்னாடி ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குங்க. இப்ப இருந்தே ஆரம்பிச்சிருவாங்க எதிர்கட்சின்ற பயத்துல. முடிஞ்ச வரைக்கும் வாய மூடிய மௌனமா இருப்போம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு அவர் எடுத்திருக்காரு. மூடி வைக்க முடியும். கத்திரிக்காய் முத்திர கடத்தருக்கு வந்து தானே தீரும். அதுதான் இப்ப வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு. பேச ஆரம்பிச்சு. ஆமா காங்கிரஸ் எல்லாம் வந்து இவ்வளவு நாள் அப்படியே ஜிங் சக்குன்னு உட்கார்ந்துருந்தாங்க. இன்னைக்கு வேற வழி இல்ல, பேச ஆரம்பிக்கிறாங்கல்ல. அப்ப இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அந்தந்த கட்சியினுடைய அவங்களுக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கும்ல, அது சுத்தமா மழுங்கி போச்சு. உண்மையாவே திமுக திரும்ப திரும்ப மத்த கட்சியை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்களே இவங்க அவங்களுக்கு அடிமை, இவங்க இவங்களுக்கு அடிமை. முழுக்க முழுக்க இப்ப சார் அப்பாஸ் சார் சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க வலிமை அவ்வளவுதான், அவங்களுக்கு இதுவே அதிகம். இப்படி பேசக்கூடிய ஒரு நிலைக்கு அவங்க வந்துட்டாங்கல்ல. அப்போ நாங்க சொல்றதா நீ கேட்கணும் இல்ல, அதுதான் சொல்ல வராரு. நாங்க சொல்றதா கேட்கணும், நாங்க தான் எல்லாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு அவங்க வராங்கல்ல. கம்முன்னு போங்க அப்படின்னா அப்ப முழுக்க இவங்களுக்கு பயம் வருமா வராதா? ஆனா இன்னொன்னு கூட்டணிகள்னு சொல்லி பார்க்கும்போது ஒவ்வொரு தேர்தலுக்கும் மாறுங்க. நீங்க சும்மா வந்து அவர் சொன்ன இந்திய அரசியல் மாநில அரசியல் இப்படி எல்லாம் கொண்டு வந்தா கூட இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நமக்கான அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு தேர்தல். அதுல யாருன்னு சொல்லி பார்க்கும்போது அடுத்தது யாரு பிரதானமாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு யோசிக்கும் போது எந்த நேரத்திலும் யாரும் மாற்று கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால இது நடக்காது அது நடக்காது, நம்ம அவங்க வாயா இவங்க வாயா எல்லாம் உட்கார்ந்து இவங்க பேசிக்கிட்டு இருக்குது வேஸ்ட். ஆமா, பார்க்கலாம், பொறுத்திருந்தே பார்க்கலாம்.